வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளி அலைவரிசை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டை பயன்படுத்தி நம்ம எப்படி இன்றைக்கி மோர் கூட்டு செய்கிறதுன்னு பார்க்க போகலாம். மோர் கூட்டு, அதாவது தயிரை நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு இதோட நம்ம கூட்டு செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதுக்காக நம்ம அந்த வாழைத்தண்டை குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதை நறுக்கி எடுக்கும்பொழுது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இருந்து வரக்கூடிய நார் இருக்குது இல்லையா, அந்த நாரை நம்ம கையில் எடுத்துட்டு இதை விளக்கு திரியாக கூட பயன்படுத்தலாம். விளக்கு திரி வாழை நாரில், வாழைத்தண்டுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த நாரில் திரி போட்டு நம்ம விளக்கேற்றினா அதனுடைய நன்மைகள்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சந்ததி பெருகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. சரிங்களா? இந்த தண்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதிலேருந்து எப்படி திரிய பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வாழைத்தண்டை நறுக்கி வைக்கிறதுக்கு ஒரு சட்டியில் தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த சட்டியில் தான் நான் கழுவிட்டு வேக வைக்க போகிறேன். அதனால் அதில் கொஞ்சம் தண்ணி. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோம்னா கருத்து போயிடும். அதனால் நம்ம கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நார் அவ்வளவா இல்லை. ஒரு வேளை இந்த அடித்தண்டில் இருக்கலாம், பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் மோர் கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இதை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இப்போ இந்த சைடில் நார் இருக்கான்னு பார்க்கலாம். ரொம்ப மெலிஸ் தண்டாக இருக்குது. இதில் நாரே வரல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். நார் இருந்ததுன்னா எப்படி அதில் திரி செய்யறதுன்னு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் நாரே இல்லை. இப்படியே நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா வாழைத்தண்டுமே கட் பண்ணியாச்சு. நல்லா தூளாக கட் பண்ணியாச்சு. இதில் நார் அவ்வளவா இல்லை, கொஞ்சம் நார் தான் இருக்குது. அதனால் இதில் திரி செய்ய முடியாது. நார் இருக்கிற தண்டாக நான் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு அதில் திரி செய்கிறேன். இப்போது இதை நம்ம நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா முக்கிற அளவுக்கு வச்சுட்டு, ரொம்ப அதிகம் வைக்க வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆகிடும் மோர் கூட்டு. அப்புறம் இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம இதை வேக வச்சிடலாம். அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இது ஒரு 20 மினிட்ஸுக்கு நல்லா 20-25 மினிட்ஸுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை தாளிக்கலாம். நம்மளுடைய வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தண்ணி சுண்டிருக்கு. இந்த அளவுக்கு திட்டம் போதுமானதாக இருக்குது. இப்போ இதுக்கு நான் உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதை நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்காக நான் பக்கத்தில் ஒரு சின்ன தாளிக்கிற கடாய் வச்சுருக்கேன். அதை ஆன் பண்ணிக்கலாம். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். பொதுவாக தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் செய்யுது. அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இது கடுகு உளுந்து கலவை, ஜீரகம் எல்லாம் போட்ட கலவை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு, அடுத்தது நான் பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு 2 பச்சை மிளகாய்
ஏன்னா இவ்வளோ தண்டுக்கு 2 பச்சை மிளகாய் போதும். அப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பச்சை மிளகாய் நல்ல துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அதோடைய காரம் மொத்தம் எல்லாம் இறங்கிடும். கடுகு, நம்ம பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை இந்த தண்டோடு சேர்த்துக்கலாம். தாளிச்சு கொட்டியாச்சு. இப்போ இந்த தண்டோட இன்னும் சூட்டில் தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். இதில் நான் இப்போது ஒரு 4 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்க்க போகிறேன். 1 2 3 4 கரண்டி. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா தயிர் சேர்த்ததுக்கப்புறம் சூடை ரொம்ப ஏறக்கூடாது. இந்த மாதிரி சமைக்கும் பொழுது ஏதாவது செஞ்சிருச்சுன்னா அதை உடனே க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டவ்வும் எப்போதும் க்ளீனாகவே இருக்கும். சமைச்சு முடித்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா அது சூட்டில் பட்டு ரொம்ப பெரிய வேலையாக வச்சுரும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்து அப்பப்போ கீழே விழறத இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமைக்கிறதும் ரொம்ப நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். நான் 4 கரண்டி தயிர் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு திட்டமாக இருக்குது. இப்போது நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. நம்மளுடைய மோர் கூட்டு ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டோம். அதனால் இதுதான் மோர் கூட்டு. இப்போ இதை நம்ம சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நீங்கள் ரொம்ப அதிகம் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி திட்டமாக வச்சுக்கலாம். நம்மளுடைய சுவையான மோர் கூட்டு ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. இதை தயிர் சாதம் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் நம்ம இப்படி தண்டு போட்டு மோர் கூட்டு செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நார்ச்சத்து மிகுந்தது தண்டு. அதனால் பெண்கள், ஆண்கள் எல்லாரும், குழந்தைகள் உட்பட எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இது மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள். முக்கியமாக மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் கூடும். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.